வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜாதக விளக்கங்களை கொடுத்துட்ருக்கோம். அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 19/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க. அதாவது விசுவாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் ஓடிட்டு இருக்குதுங்க. கடைசி ஒரு பாதம் மீன ராசியில் போய் அமையக்கூடிய அமைப்புங்க. சந்திராசிரமமாக அமையக்கூடியது கும்பராசிக்கு, கன்னிராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சே, ஷோ, தா, தி இந்த பெயர் நாமெல்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா திதியை திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கௌளவ கர்ணமும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆட்சி நீச்ச கிரகங்கள் இல்லை, உச்ச கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய் இருக்கிறாருங்க. பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது மயில் தான் பஞ்சபட்சியாக இருக்குதுங்க. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் அதுவும் விருச்சிக ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுவும் கேட்ட 1ஆம் பாதம் தான். கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தான், அதுவும் விருச்சிக ராசியில் தான் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை எடுத்த உடனே தசாபுத்தி 16 வருஷம் குரு தசையை தான் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி தசை ஒரு 19 வருஷமும், புதன் தசை ஒரு 17 வருஷமும், கேது ஒரு 7 வருஷமும், சுக்கிரன் ஒரு 20 வருஷமும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த தசாபுத்திகள்லாம் நல்லா மட்டும் அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு ஒரு சில லக்னங்கள் பாதகத்தை கொடுக்கும், ஒரு சில லக்னங்கள் சாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பாதகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு இல்லை, என்னென்னா லக்னம் என்ன மாதிரி பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? எல்லா நட்சத்திரமும் சாதகமும் பண்ணும் பாதகமும் பண்ணும், ஆனால் லக்னங்கள் முழுசாக அதுக்கு உண்டான நிவர்த்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னங்கள் என்னென்ன பாதிக்கப்படுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். 1வது மேச லக்னம், ரிஷப லக்னம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சகம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. மற்ற லக்னம்லாம் பெருசாக பாதிக்கப்படுதா அப்படின்னா பெருசாக பாதிக்கப்படலை, அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு 50 ஆண்டு காலம் நீட்டாக வாழக்கூடிய அமைப்பு. சரி, இந்த லக்னத்தில் சுபப்பிரசவமாகவோ இல்லை அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணியோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு இடையில் முதல்ல உறவுகளில் விரிசலை கொடுக்கறதுக்கு பார்க்கும். இல்லை அது பிரச்சனை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தொழில் தந்தைக்கு முடக்கத்தையோ நட்டத்தையோ கொடுத்து கடைசியில் தெருவுக்கு சில சமயம் கூட நிறுத்துவாங்க. கடைசி வரைக்கும் அடுத்தவங்கள்ட்டே வேலை செய்யக்கூடிய அமைப்பையே கொடுக்கலாங்க. அதனால் ஊரை விட்டு தேசம் விட்டு போகக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடியது. இது எல்லாமே கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே வசிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் செய்யலாம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க. அதனால் இந்த லக்னத்துல எல்லாம் அமையாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கன்சீவாக இருக்கிறாங்க, எங்களுக்கு எதுவும் கொஞ்சம் நல்ல நேரம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னா கூட கீழே இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்துட்டாங்க, அவங்களோட ஜாதக நேரத்தில் லக்னம் என்ன விழுகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பலாபலன் எப்படி இருக்கும், ஆயுள் எப்படி இருக்கும், தந்தைக்கு எப்படி இருக்கும், உறவுகளுக்கு எப்படி இருக்கும், குழந்தைக்கே நல்லா எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முழுசாக சொல்லலாங்க. அதனால் தாராளமாக கூப்பிடுங்க. சரி, இது ஒரு ஆண் குழந்தையாக இருக்குது, பெண் குழந்தையாக இருக்குது, அவங்களோட பலாபலன் இது வந்து பொது பலன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்ன பட்சத்தில் தாய்க்கு கொஞ்சம் இரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுங்க. குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா 12 வயசுக்கு மேலே இரத்த குறைபாடு, பீரியட்ஸ் பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் இது கொஞ்சம் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி குழந்தைக்கு பயன்படக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குங்க. ஒரு சில சமயத்தில் குழந்தைக்கு வலதுகண் பாதிக்கப்படும், ஒற்றை தலைவலி பிரச்சனை வரலாங்க. சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை கொடுக்கலாம். தந்தை ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும், அதனால் குடியிலையும் மிதக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல் ஈடுபாடு இதெல்லாம் கொடுக்கலாங்க தந்தைக்கு, அதெல்லாம் நல்லா இருக்குது. பிள்ளைக்கு பின்னாடி வேண்டாத கெட்ட பேரையும் கொஞ்சம் கொடுக்கும், ஆனால் ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குழந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அம்மாவும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சில சமயம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வேண்டாத கெட்ட பேரோ இல்லைன்னா உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்போ வந்து சேரலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள், பப்பாளி பழம் சாப்பிட சொல்லுங்கள், அதெல்லாம் பின்னாடி வாழ்க்கைக்கு நல்லா பயன்படும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அவங்களோட ஜாதக பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையன் கையில் கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகும். பையன் நல்ல அதிபயங்கர புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். சரிங்களா? வண்டி வாகனத்தை அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருப்பான். பெண்கள் விஷயத்தில் பின்னாடி கவனமாக இருக்கணும். வேண்டாத கெட்ட பேரை நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் பையனுக்கு கொடுக்குங்க. இவனுக்கும் பார்த்திங்கன்னா வலதுகண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி நல்ல லாபமும், சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது புதுசாக உண்டாக்கக்கூடியதும், பழைய சொத்துக்களும் அருமையாக அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். தந்தைக்கு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குழந்தை பிறக்கிற நேரம் நல்லாவே வந்து சேருங்க. இவனுக்கும் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை
ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உணவு, நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபம். நூல், துணி சம்பந்தப்பட்டதும் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் வக்கீல் சம்பந்தப்பட்டதும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. இதே குழந்தை பிறக்கிற நேரம் எங்களுக்கு வேற ஏதாவது சுப பலன்கள் இப்போதைய இன்ஸ்டண்ட்டாக வந்து அமையுமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் நல்ல லாபத்தில் தான் இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நிவர்த்திகள் கொடுக்கக்கூடிய அமைப்பும், புதுசாக சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இன்னும் ஒரு 4 மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தந்தைக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்போ இல்லை தொழிலை மாற்றக்கூடிய அமைப்போ எல்லாமே வந்து சேருது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக போகிறதும் நல்லது. சரிங்களா? இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்படுதுன்னா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.